ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அண்ட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக வந்து கிளம்பி நிற்கிறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சோழன் பின்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ இங்கே நிலாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறத நினச்சி சோழன் கொஞ்சம் வருத்தப்பட்டு பின்னாடி ரிலாக்ஸாக 2 நிமிஷம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இங்கே சேரன் வந்துட்டு சோழனுக்காக யோசிச்சு நிலா கிட்டே பேசுகிறாங்க. அவன் நைட்டெல்லாம் கூட உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தான். நிலாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறத நினச்சி அவனுக்காக நம்ம யாரும் பேசல அப்படின்னு சோழன் ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம நிலா கிட்ட பேசி பார்ப்போமே, இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு இங்கே சேரன் வந்து நினச்சிக்கிட்டே நிலா கிட்ட பேசுகிறாங்க. பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு. ஏன்பா இந்த டிவோர்ஸுக்கான முடிவு இப்போ எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, அப்போ தானே அவருக்கும் இதிலேருந்து ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், இல்லைப்பா சோழனுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்லவும், என்னென்ன சொல்லுங்க நீங்கள், எதுவுமே புரியல அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த டிவோர்ஸ் பண்ணுற விஷயத்த தள்ளி வைக்கலாமே, இப்போ இது தேவையா? வேணும்னா நீயும் சோழனும் சேர்ந்து வாழனாவேப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னால் தாங்கிக்கவே முடியல, நீயும் சோழனும் பிரிய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேணும்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாமே, அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சேரன் வந்து நிலா கிட்டே கேட்குறாங்க. என்னென்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு, சந்தர்ப்ப சூழ்நிலையினால சோழன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எனக்காக அவரோட லைஃப்பை அவர் ஃபைல் பண்ணிக்க வேணாம், இதுலேருந்து அவர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு, அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்குது, எனக்காக அவர் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நிலா வந்து பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே சேரன் வந்துட்டு நிலா நீங்களும் சோழனும் பிரியறதை விட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னவர். ஸோ சோழனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, சோழன் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்றான், அவன் என்கிட்ட சொல்லி வருத்தம் படுறாப்பா, அவன் உன்னை விரும்புகிறான், அவன் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான், நீ ஏன்ப்பா இந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு இங்கே சேரன் வந்து டைரெக்டாக கேட்டிருந்தாவாளாச்சு. இங்கே நிலா வந்து ஏதாச்சும் முடிவெடுப்ப வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதை கேட்காம இங்கே டிவோர்ஸ் பண்ணுற விஷயத்த மட்டும் பேசி சேரன் வந்து நிலா கிட்டே பேசினதுனால அதனால நிலா வந்துட்டு இல்லைண்ணே முடியாது, இந்த கேஸ் வந்து நடந்தே ஆகணும், சீக்கிரமாக எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுங்கன்னு வேண்டிக்கோங்கண்ணா அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே சாமி கும்பிட்டு போகும்போது சோழன் வராங்க, கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போது இங்கே இந்த பிள்ளைங்களுக்கு டிவோர்ஸ் மட்டும் கிடச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சேரன் கூட வேண்டிக்கிறாங்க. இந்த கேஸ் முடியணும் அப்படின்னு நிலா வேண்டிக்கிறாங்க. சோழன் கூட இது வேண்டாம், முடியக்கூடாது அப்படின்னு தான் அவருமே ஆசைப்படுறாரு. ஸோ இப்போ கிளம்பி வந்து போயிடுறாங்க. காரில் சோழன் வந்து நிலாவை வந்து கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நிலா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கோர்ட்டுக்கு போனதை நினச்சி. நம்ம சோழன் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வக்கீலை பார்க்க போகிறாங்க. வக்கீல் வர இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு சரி ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போய் ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க ஹோட்டலுக்கு போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்கவும், என்னங்க என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. எப்பயுமே ஏதாச்சும் லொடன்னு தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பீங்களே, இப்போ என்ன பேசுதுன்னு கேட்குறீங்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் இருந்துக்கிட்டு, இப்படி டிவோர்ஸ் வாங்க வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றவங்க நாமளா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு இங்கே வந்து சோழன் சொன்ன உடனே, ஆமாம் இல்லை அப்படின்னு நிலா கேஷுவலாக கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேசாமல் சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன அப்படின்னு இங்கே சோழன் கேட்கவும் நிலா பயங்கர ஷாக்காக, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன, எதுக்குங்க அந்த டிவோர்ஸ் எல்லாம், இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓர கட்டிடலாமே, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க, பல்லவனுக்கு கூட நீங்கள் அங்கேயே இருக்கணும்னு ஆசை தானே, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லவும், என்னங்க பேசுகிறீங்க, வக்கீல்கிட்ட நம்ம எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, இப்போ வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக உள்ளே வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு எதுவும் பேசி வச்சிடாதீங்க, நாம் இப்போ 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவல் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த சமயத்தில் இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்கவும், இங்கே பாருங்கள் நான் அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய லைஃப்
லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். அங்கே இருக்கணுன்றது பலவனோட ஆசை. அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் நான் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கண்டிப்பாக அங்கே இருந்தெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன் இனிமேலுக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலை இல்லைங்க. எதுக்குங்க நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்துட்டு இங்கே சோழன் கிட்ட கேட்கவும், இல்லைங்க நான் உங்களுக்கு டைரெக்டாகவே நான் சொல்லிடுறேங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே நிலா, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க, நேற்றே உங்ககிட்ட நான் பீச்சில் இந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே என் ஃப்ரெண்டோடைய விஷயத்தினால என்னால் பேச முடியல. ஆக்சுவலியாக நான் அங்கே என்ன உங்ககிட்ட பேச வந்தேனோ அப்படியே வந்து அது என் ஃப்ரெண்ட் சதீஷோட கதையாக இருந்துச்சு. ஸோ அப்போவே நீங்கள் முடியாது அப்படி இருந்தால் அந்த பொண்ணோடைய நிலமையில இருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் அங்கே சொன்ன உடனே நான் வந்துட்டு அமைதியாயிட்டேன். அப்போது நாம் கேட்டாலும் நமக்கும் இதே பதில் தான் கிடைக்கும் அப்படின்னு அமைதியாயிட்டேன். ஆனால் இப்போது இந்த நிமிஷத்தை விட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் சொல்ல எனக்கு நேரமும் இருக்காது, வாய்ப்பும் இருக்காது, டைமும் இருக்காதுங்க. அதுக்காக தான் நான் இப்போவே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்க, நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோடய லைஃப்பை நான் வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கிறது தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடையாதுங்க. நான் உண்மையிலே உங்களை என்னுடைய மனைவியாக தான் நான் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ நாளாக இருக்கேன். இதனால் என்னோடய லைஃப் எந்த விதத்துலையும் பாதிக்கவும் இல்லை. உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லவும், நிலாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சோழன் பேசுகிற விஷயத்த கேட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் அந்த வீட்டிலே இருக்கணும். நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பல்லவன் மட்டும் இல்லை, அந்த வீட்டோடைய மாற்றமே எல்லாமே மாறுச்சு. நானுமே கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த வீடாகவே யாருமே மதிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறமா அந்த வீடு எவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருக்குது. சேரண்ணன் கூட உன்னை தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அந்த வீடே வந்து ஒரு அரண்மனை மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறமா சேரன்லேருந்து பல்லவன்லேருந்து எல்லாருமே நீங்கள் அங்கே இருக்கணும்னு தாங்க நாங்கள் ஆசைப்பட்றோம். ப்ளீஸுங்க, டிவோர்ஸ் பண்ணுற முடிவை இப்போதைக்கு நீங்கள் தள்ளி வச்சுருங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என் கூட சேர்ந்து வாழ உங்களுக்கு விருப்பமாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து நிலாவை கேட்டுக்கிட்டு இருக்கவும், நிலாவுக்கு எந்த பதில் சொல்கிறதுனே தெரியல. பயங்கர ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்போ கரெக்டாக வந்து பில் பே பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. கடைகளில் வந்துட்டு பேரர் வந்துட்டு அப்போது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு நிலா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து காருக்கு போயிடுறாங்க. சோழன் வந்துட்டு, நிலா நாம் சொன்ன விஷயத்துக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே, அவள் எப்படி எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ இங்கே நிலா இருந்துக்கிட்டு பேசாமே இருக்காங்க. என்ன திடீர்னு சோழன் வந்து இப்படி சொல்லிட்டாரு, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, நமக்காக அவர் நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சா, ஆனால் இவர் இப்படி எதிர்பார்ப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு நிலா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யோசிச்சது மட்டும் இல்லாமல் ஸோ அப்போ வந்துட்டு சரி நாம் சோழன் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டா என்ன, அவரும் பார்க்க நல்லா தான் இருக்கார். நம்ம பணம் காசை எதிர்பார்த்து எதுக்குமே வரலையே, ஆசைப்படலையே, அதை நம்ம எப்பயுமே எதிர்பார்த்ததும் கிடையாது. நமக்குன்னு ஆனால் ஒரு எய்ம் இருந்துச்சு. அதை இப்போ வந்துட்டு இந்த குடும்பத்தினால அதை நிறைவேற்றிக்கிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சோழன் அழிஞ்சு தெரிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து என்னுடைய கனவுக்காக அவர் போராடிக்கிட்டு இருந்தார். ஸோ எனக்காக ஆரம்பத்துலேருந்தே மொத்த லைஃபுமே அவர் தொலைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்காக நாம் இந்த ஒரு விஷயத்தை ஏன் பண்ணக்கூடாது? லைஃப் லாங் அவருக்கு நான் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அதை ஏன் நம்ம தரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே சோழன் வராங்க. போகலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போகலாங்க அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ கூட நிலா அவங்களோட மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. சோழன் வந்து நிலாவுடைய மனசில் என்ன இருக்கும், நிலா எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படி கிளம்பி போய்கிட்டு கோர்ட் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னுமே வந்து வரலை. ஸோ அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலா கார்லேயே இருக்காங்க. சோழன் வந்து அமைதியாக இறங்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிலா கிட்ட திரும்பவும் பேசலாமா, நிலா அமைதியாகவே இருக்காளே அப்படின்ற மாதிரி சோழன் வந்து யோசிக்கிறாங்க. சரி, அவள் என்னதான் முடிவெடுக்கிறாளோ பார்க்கலாம். அவள் எதுவுமே பதில் பேசலை அப்படின்றதுலேருந்தே தெரியுது. ஸோ நிலா நாம் சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு, டிவோர்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னு உறுதியாக நிற்கிறாங்க. வேறு வழி இல்லை, டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆக வேண்டிய கதைகளை பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் வந்து நிலாவுக்காக அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு. ஸோ இங்கே நிலா வந்துட்டு சோழனுக்காக நிலாவோடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு 2 பேரோட முடிவை மாற்றினதுக்கு அப்புறமா கூட இவங்க 2 பேரும் கரெக்டாக கோர்ட் வாசலில் வந்து டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கடைக்கு போன்ற பாண்டியனுமே கூட சோழனை நினச்சி இப்போ வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கண்ணன் ப்ரோ பாண்டியன் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவர் அமைதியாகவே இருக்காரு. வானத்தி கடைக்கு வந்தாலும் டென்ஷன் ஆகுற, கடைக்கு வரலைனாலும் டென்ஷன் ஆகுற, எதுக்காக இப்படி டென்ஷனாக இருக்க அப்படின்னு இங்கே வந்து கண்ணன் ப்ரோ கேட்கவும், இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோவப்படுறாரு பாண்டி. அப்போது வானத்தையும் கடைக்கு வரல, அதை நினச்சி ஃபீல் பண்ணலைன்னா அப்போ வேற என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கண்ணன் ப்ரோ கேட்கவும், அப்போ தான் வந்துட்டு இங்கே பாண்டி வந்து விஷயத்த சொல்கிறாரு. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே சோழன் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சோழனுக்கு என்னதானே பிரச்சனை, ஏன் டென்ஷனாகவே இருக்க, என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணன் ப்ரோ வந்து கேட்கவும், அப்போ தான் வந்துட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டேன்றாங்களே, அதான பிரச்சனை. இப்போது சோழன்கிட்ட இருந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா, அவங்க சோழன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. சோழன் அவங்கள விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். நானுமே கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். நானும் சோழனும் எவ்வளவோ சண்டை போட்டுக்கிட்டாலும் சோழன் இப்போது இந்த சூழ்நிலையில் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் கூட ஆசைப்படுறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து கண்ணன் ப்ரோ கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு என்னவா, எதுக்கு டிவோர்ஸ் கேட்குறாங்க, சோழன் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற விஷயத்த சோழன் அவங்கக்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கண்ணன் ப்ரோ கேட்கவும், அதான் எங்கள் பிரச்சனையே, இவன் அதை போய் சொல்ல மாட்டேன்றானே, சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இவனுக்கும் அமைய மாட்டேந்தே, அதை கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு இல்லையே, என்ன பண்ணுறது, அவங்களுக்காக இவன் வந்துட்டு இவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறான் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணன் ப்ரோ கிட்ட பாண்டியன் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு கண்ணன் ப்ரோவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழன் வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறானே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாண்டியன் கேட்கவும், அதுக்கு சோழனை வாயை திறந்து நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும், உங்களை விரும்புகிறேன், ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சோழன் ப்ரோ சொன்னால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கண்ணன் ப்ரோ கூட சொல்லிடுறாரு. அதுதான் அவன் சொல்ல மாட்டேன்றானே, அதனால அவனுடைய பிரச்சனையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டியன். அப்போது வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் யாராச்சும் பேசலாம்ல, பேசாமல் சேரன் என்ன பேச சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கண்ணன் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும், அவங்க 2 பேரும் அண்ணன்னு சொல்லி சேரன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார், இந்த விஷயத்தை பற்றி அவர் எப்படி பேச முடியும், அப்புறம் அண்ணனுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுமே அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு. இப்போ சோழனுடைய விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, நிலா வந்து சோழனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இங்கே நம்ம வீட்டில் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நிலாவும் சோழனும் ஒன்று சேருவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.